NCERT 12th Physics Chapter 1 Exercise 1.23 Two large thin metal plates are parallel and close to each other. On their inner faces, the plates have surface charge densities of opposite signs of magnitude 17 into 10 raised to minus 22 coulomb per meter square. What is E? In the outer region of first plate and outer region of second plate and between the plates. So, இப்போ என்ன question கொடுத்துருக்காங்க two large thin metal plates are parallel and close to each other on their inner faces surface charge densities வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க surface charge density இப்போ givenங்கிறது என்னது so given அப்படிங்கிறது sigma surface charge density sigma that is 17 into 10 raised to minus 22 coulomb per meter square கொடுத்துருக்காங்க now என்ன கேட்குறாங்க what is E in outer region outerல கேட்குறாங்க next first plate oda outer next second plate oda outer region and between the plates between the plates எவ்வளோ இப்போ அதெல்லாம் calculate பண்ணும் ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க சர்ஃபஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் கேட்டிருக்காங்க ஸோ இட் இஸ் an application of gasனால செகண்ட் அப்ளிகேஷன் நமக்கு என்னது ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்னு பார்த்துருப்போம் ஸோ அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு பிளேன் ஷீட்டுக்கு E is equal to sigma by 2 epsilon naught இதுதான் வந்து நம்ம செகண்ட் டெரிவேஷன் இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் காஸில் செகண்ட் அப்ளிகேஷனுடைய ஆன்சர் வந்து சிக்மா பை 2 epsilon இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஏன் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் வந்து வேலிடான அது ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க சிக்மா கொடுத்துட்டாங்க ஸோ ஆஃப்டர் எப்சிலான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணால் யூல் பி கெட்டிங் நோ இப்போ ரெண்டு பேரல் பிளேட்டில் நம்ம அந்த டெரிவேஷனில் ஒரு பேரல் பிளேட்டு பார்த்துருப்போம் ஒரு பிளேட்டுக்கு பார்த்துருப்போம் ஸோ இப்போ ரெண்டு பேரல் பிளேட்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர் ஸோ ஒன்று பாசிட்டிவ்லி சார்ஜ் இன்னொன்று வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால் நமக்கு என்ன தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்வேர்ட்ஸாக இருக்கும் நெகட்டிவ் இதுனா இன்வர்ட்ஸ் த ஃபீல்ட்ஸ் ஆர் இன்சைட்னு பார்த்துருப்போம் இன்வர்ட்ஸ்னு பார்த்துருப்போம் இப்போ நான் what is the outer region of first plate first and second plate வச்சுக்கிட்டோம்னா outer region electric field and outer region of first plate so first plate ஓட outer region பார்த்தோம்னா இந்த field எப்படி வருது பாசிட்டிவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வருது இப்போ நெகட்டிவோட ஃபீல்ட் நமக்கு எப்படி வருது இப்படி வெளியில் வருது இந்த சைட் ஸோ வெளியில் வருது ஸோ ஃபஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் என்ன ஸோ இது வெளியில் வருது அண்ட் இது இன்சைட் வருது ஸோ ரெண்டுமே என்னாகும் கேன்சல் ஆகி E is equal to 0 அதாவது சிக்மா பை 2 epsilon naught மைனஸ் சிக்மா பை 2 epsilon ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இட் வில் பி 0ன்னு வந்திருக்கும் நவ் அவுட்டர் ரீஜன் ஆஃப் செகண்ட் பிளேட் கேட்குறாங்க செகண்ட் பிளேட்லேயும் அதே தானே வரும் அதாவது இது உள்ளே வருது ஐ மீன் இது சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது அண்ட் பாசிட்டிவ் சார்ஜோட எப்படி வருது வெளியில் வருது ஸோ ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ E is again 0 எப்படி சிக்மா பை 2 epsilon naught ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் ஆஃப் அப்படிங்கிற போது இட் இஸ் 0 ஓகே ஸோ நவ் இதே டைம் இப்போ சி பார்க்குறோம் சி வாட் இஸ் ஆர் பிட்வீன் த பிளேட்ஸ் கேட்குறாங்க ஸோ பிட்வீன் த பிளேட்ஸ் பார்க்கும்போது நல்லா பாருங்கள் இது வெளியில் வருது கரெக்டாக இங்கே என்ன ஆகுது உள்ளே போகுது போத் ஆர் இன் சேம் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் தான் வில் ஆட் இட் ஸோ E is equal to sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught so which is equal to sigma by அதாவது 2 sigma by 2 epsilon naught வரும் 2 cancel ஆச்சுன்னா sigma by epsilon naught you will be getting இப்போ sigma substitute பண்ணலாமா what is sigma 17 into 10 raised to minus 22 divided by epsilon naught is what 8.854 into 10 raised to minus 12 இருக்கும் ஸோ இப்போது இங்கே 8.85 நான் எடுத்துக்கிறேன் ஸோ 17 by 8.85 into 10 raised to ரெண்டு டெசிமல் வந்து 10 power minus 2ன்னு வந்திருக்கும் 10.854 10 power minus 2 இது வரும்போது 10 power minus 14 இருக்கும் இங்கே 10 power of minus 22 இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம் 17 divided by 18 ஸோ இங்கே பண்ணுறேன் ஸோ 17.885 ஸோ 17.885ங்கிற போது பாயிண்ட் வைக்கிறேன் இட் won't get this one and again 0 வைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ டிவைட் பண்ணி 0 ஓகே இப்போ 885 into 2 போட்டால் 171770 வந்துடுது ஸோ 1 தான் வரும் ஸோ 885 ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது பண்ண முடியாது ஸோ இட் இஸ் 6 and this is 10 இங்கே 9 ஆகும் இங்கே 10 ஸோ 5
4. ஓகே, அண்ட் இங்கே 0 வரும்போது 845 வரும். ஓகே, ஸோ இப்போ 845ன்னு இருக்குது. ஸோ அகெயின் டிவிசிபிள் ஆகுது. ஸோ ஐம் பிளேசிங் அ 0. ஓகே, ஸோ இப்போ 885 இங்கே 8450 இருக்குது. ஸோ 885 இன்ட்டு 9 போட்டால் 45, 4, 72, 76, 72 ப்ளஸ் 7. ஸோ 7965. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து 9 தான் வரும். ஓகே, ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் இன்னொரு ஆன்சர் வரும். ஸோ யூ கேன் ஸ்டாப் ஹியர். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 0.19 into 10 raised to minus 22 and plus 14 எழுதுறேன். What is 22 plus 14 என்ன வரும்? 0.19 into 10 raised to இங்கே 6 minus 8 வரும். minus 8. ஓகே, எனக்கு இப்போது 1 point வேணும் அப்படின்னா I can write it as, ஸோ கரெக்டாக 0.84 into 10 power minus 2 minus 14, and here I mean, sorry, 0.019, 0.019 into 10 raised to minus 8. Yes, இப்போ எனக்கு டெசிமல் பிளேசஸ் 1.9 கிடைக்கணும். ஸோ 2 டெசிமல் பிளேஸ் இங்கே தள்ளி வருது. ஸோ ஐ ஹாவ் டு ரைட் இட் as 10 power minus 10. ஓகே, அண்ட் வாட் இஸ் அ யூனிட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுனால ஃபோர்ஸ் பெர் charge, so Newton per coulomb. So this is the answer for third option. So between the plates 1.9 into 10 raised to minus 9 Newton per coulomb.